Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see sentence. நம்ம கிளாஸில் வந்து தொடர்ந்து சில நாட்களாக சென்டென்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்ருக்கோம். சென்டென்ஸ்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives a complete thought. அதுதான் சென்டென்ஸ். சென்டென்ஸில் 2 பார்ட்ஸ் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் பார்ட் அண்டு ப்ரெடிகேட் பார்ட். சப்ஜெக்ட் பார்ட்டுன்றது யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ இல்லை யார் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி சொல்கிறது தான் என்னது சப்ஜெக்ட் பார்ட். மிச்சம் எல்லாமே என்ன பார்ட்டு ப்ரெடிகேட் பார்ட் பார்த்தோம். அதே மாதிரி 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ், அதாவது ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ்ன்றது கொஸ்டின். இம்பேரேட்டிவ்ன்றது கமாண்ட் ஆர் ஆர்டர் ஆர் ரிக்வெஸ்ட். தென் எக்ஸ்க்ளமேட்டிவ்ன்றது ஆச்சரியம், நம்மளுடைய விஷை வந்து சொல்கிறது, இல்லைனா ஒரு நம்மளுடைய எக்ஸ்க்ளமேஷன், நம்மளுடைய வியப்பை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது என்னது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது மாதிரி 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது, இப்போ நம்ம கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிறது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். 2 பார்ட்ஸ், 4 கைண்ட்ஸ், 3 டைப்ஸ். 3 டைப்ஸில் வந்து சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிள் சென்டென்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். இட் எக்ஸ்பிரஸஸ் ஏ கம்ப்ளீட் தாட். ஓகே. காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்றது 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸை ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்றது என்னது 1 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், 1 ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸ் ஜாயின்ட் பை ஏ சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன். அப்படி தான் என்னது காம்பவுண்ட் கிளாஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சிம்பிள் சென்டென்ஸில் வந்து ஒரு வேர்டு வந்திருக்கும், இல்லை காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஒரு ஜாயினிங் வேர்டு வந்திருக்கும், ஒரு கன்ஜென்ஷன், அதாவது ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். இப்போ இந்த என்ன வேர்டு போட்டு மாற்றணும், சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஈஸி. உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், இருக்கா கம்ப்ளீட் தாட் இருக்கா, ஓகே இது சிம்பிள் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸாக 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கா, ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் ஜாயினாக இருக்கா, ஓகே இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். சபார்டினேட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இதில் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன் இருக்கா, ஓகே இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடும். அதே மாதிரி காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட், சிம்பிள் டு காம்பவுண்ட், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்ற உங்கள் சப்ஜெக்டில் வரும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில கிரேட்ஸில் வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் சென்டென்ஸ் வரும். சில கிரேட்ஸில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, சென்டென்ஸை கொடுத்துட்டு யூஸிங் வென், யூஸிங் பிஃபோர், யூஸிங் ஆஃப்டர், யூஸிங் ஆஸ் சூன் அஸ் சேஞ்ச் த சென்டென்ஸ்னு வந்துடும் ஈஸியாக. சில கிரேட்ஸில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்ஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு வேர்டு வந்திருக்கும், ஒரு ஃப்ரேஸ் வந்திருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஒரு கன்ஜென்ஷன் வந்திருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் அப்போ சிம்பிளில் இந்த வேர்டு வந்தால் காம்பவுண்டில் எது போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க ஃப்ரேஸ் வந்திருக்கா, அப்போ இந்த ஃப்ரேஸ் இருந்தால் காம்பவுண்டில் என்ன கன்ஜென்ஷன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும், மாற்றும் போது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது. காம்ப்ளெக்ஸில் என்ன போட்டு மாற்றணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எந்தெந்த வேர்டு வந்து எந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே. சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, டிஸ்பைட் ப்ளஸ் நவ் இது இருந்ததுன்னா, இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, டிஸ்பைட்டு, இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், பீயிங், இந்த ஃப்ரேஸ் எல்லாமே வந்து சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கும். இது இருக்குன்றதுனால சிம்பிள் சென்டென்ஸ் இல்லாமல் இல்லை, இது இருக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வர்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. சிம்பிள் சென்டென்ஸில் இந்த ஃப்ரேஸ் எல்லாம் இருக்கும், ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். அதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனைட் வேர்ப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போது இந்த இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, டிஸ்பிளைட் ப்ளஸ் நவுன் இருக்குது சிம்பிள் சென்டென்ஸில். இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் போது நீங்கள் காம்ப்ளெக்ஸில் என்ன சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தோ, ஆல்தோ ஆர் ஈவன் தோ. தோ, ஆல்தோ, ஈவன் தோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி காம்பவுண்டில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், பட்டு, எட்டு, ஸ்டில்.
இப்போ காம்ப்ளெக்ஸில் வந்து தோ ஆல் தோ ஈவன் தோ வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை நீங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும் போது நீங்கள் யூஸ் பண்ண போகிற கோஆர்டினேட்டிங் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பட் ஆர் எட். ஓகே, புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி டிஸ்பிளைட் ப்ளஸ் நவுன் வந்து ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் இருந்தது. அதை நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னா தோ ஆல் தோ ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மூணுத்தில் எதனா ஒன்று யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காம்பவுண்டாக மாற்றணுனாலும் பட்டு எட்டு ஸ்டில், இது மூணுத்தில் எதனா ஒன்று யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸில் தோ ஆல் தோ ஈவன் தோ இருந்ததுன்னா சிம்பிளில் என்ன கொடுத்துருக்கோனோ அதை யூஸ் பண்ணிக்கணும். காம்பவுண்டில் பட் எட் ஸ்டில் போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் சிம்பிளில் பாருங்கள். இந்த ஈவெண்ட் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆன் சீயிங் ஏ டைகர் ஹீ ரேன் அவேன்னு வரும் ஒரு சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் சீயிங் ஏ டைகர் ஹீ ரேன் அவே அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சீயிங் ஏ டைகர் கமா ஹீ ரேன் அவேன்னு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது வந்து ஆன் சீயிங் ஏ டைகர் முழு பெரியாத ஒரு சென்டென்ஸு, ஹீ ரேன் அவே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், அதனால் இது காம்ப்ளெக்ஸ் சென்ஸ். நோ, ஆன் சீயிங் ஏ டைகர்ன்றது ஒரு ஃப்ரேஸு. ஆன் சீயிங் ஏ டைகர் ஹீ ரேன் அவே, இதில் என்ன இருக்குது, நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கா. ஹீ இஸ் அ சப்ஜெக்ட், ரேன் வந்து வேர்பு, அவன் ஓடி போயிட்டான் அப்படின்றது முழுமையான சென்டென்ஸ். ஸோ ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி இது வந்து என்னது தான், சிம்பிள் சென்டென்ஸ் தான். இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு வேர்டுக்கும் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம், என்ன அர்த்தம் கொடுக்குன்றத டீட்டெயிலான கிளாஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது. இப்போ நான் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் இதெல்லாம் இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, இஃப் கேன், இஃப் ஆர் கேன், இஃப் போட்டு கேன், அன்லெஸ், கெனாட், வென்னு ஆர் ஆஸ் சூனஸ். புரியுதா? ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜிலாம் இருந்ததுன்னா வென் ஆர் ஆஸ் சூனஸ் யூஸ் பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப்க்கு வந்து அன்லெஸ் வந்துடணும், அன்லெஸ் அண்ட் கேனாட் யூஸ் பண்ணணும் நடுவில். தென் இஃப், இந்த ஈவெண்ட் ஆஃபில் இஃப் நடுவில் அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணுவீங்க, கேன் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? காம்பவுண்டில் வரும்போது ஆர், சென்டென்ஸில் ஆர் வரும் ஜாயினிங் வேர்டாக. அதே மாதிரி நாட்டும் யூஸ் பண்ண வேண்டி வரும். தென் அண்ட் அண்ட் அட் ஒன்ஸ். ஓகே, தென் சிம்பிள் சென்டென்ஸில் பீயிங் இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஆஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்ட் ஸோ. ஓகே, சிம்பிள் சென்டென்ஸில் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சின்ஸ் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணணும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணோம், அண்டு, தேர்ஃபோர் ஆர் அண்ட் ஸோ. ஓகே, அதே மாதிரி ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், டூன்றது இன்ஃபினிட்டிவ். த டீ இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் அப்படின்னு ஒரு சென்டென்ஸு. த டீ இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க்னா டூன்றது இங்கே வந்து டி ஓவர் டூன்றது வந்து வெரி அப்படின்றத குறிக்காது. த டீ இஸ் வெரி ஹாட் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதில் தான் டூ ஹாட். 2 + 2 இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. 2 + verb வந்து என்னது, இன்ஃபினிட்டிவ். இந்த சென்டென்ஸில் வரும்போது 2 + 2 வரும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் முடிஞ்சதும் நம்ம ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ 2 + 2 இது இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ தட் அண்ட் கேன் ஆர் குடின்ட். ஓகே, அதாவது கேன் அண்ட் குடின்ட் வந்து சென்டென்ஸ் நடுவில் வரும். அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்ன சொன்னேன், நான் இப்போ தான் சொன்னேன், டூன்றது வெரி. ஓகே, ஸோ வெரி அண்ட் ஸோ இது ரெண்டுத்தில் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சிம்பிள் சென்டென்ஸில் இன் ஆர்டர் டு ஆர் ஸோ அஸ் டு இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ தட் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்ட் ஸோ. சிம்பிள் சென்டென்ஸில் பிசைட் verb ப்ளஸ் ஐஎன்ஜினா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் மாற்ற முடியாது. காம்பவுண்ட் சென்டென்ஸில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி சிம்பிளில் வந்து வித்தவுட் இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ், காம்பவுண்டில் மஸ்ட் ப்ளஸ் ஆர் மஸ்ட் ப்ளஸ் அதர்வைஸ். ஆர் அண்ட் அதர்வைஸ் சேம் தான். இப்போ நீங்கள் ஃபேன் வாய்ஸ்லேயே வந்து ஓக்கு வந்து நம்ம ஆர் சொல்கிறோம், ஆர் அதர்வைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர் போட்டாலும் கரெக்டு, அதர்வைஸ் போட்டாலும் கரெக்டு தான், ரெண்டுமே சேம் மீனிங். அதான் போட்டிருக்கேன், மஸ்ட் ப்ளஸ் ஆர் மஸ்ட் ப்ளஸ் அதர்வைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவுன் ஒரு நவுனை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் மாற்றணும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்றது என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து கிளாஸ் போட்டிருக்கேன். ஹூ, ஹூம், ஹூஸ், விச்சு,
இதெல்லாம் வர்றது தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தனியான ஒரு கிளாஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். இங்கே ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நவுன் பேஸ் பண்ணி இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து மாற்றணும், காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். எந்த ஒரு வேர்டுமே இல்லை, எந்த ஒரு ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷனோ வேசல் எதுவுமே இல்லை, ஆனால் நவுன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் ப்ரோனவுன். ஓகே, காம்பவுண்ட் சென்டென்ஸில் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம். அந்த என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்டு. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சென்டென்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் இருந்தால் காம்ப்ளெக்ஸாக மாறும்போது என்ன யூஸ் பண்ணி மாற்றணும், காம்பவுண்டாக மாறும்போது என்ன யூஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். எதுக்கு இதை முதல்ல உங்களுக்கு நான் இப்போ இன்றைக்கி இதை தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரம் சிம்பிள் சென்டென்ஸ் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக உங்களுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த கிளாஸில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.